மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் தரம் 11 மாணவர்கள் இப்போ பரீட்சை எதிர்நோக்க காத்திருக்கிற தரம் 11 மாணவர்களுக்கு ஓலெவல் பரீட்சையில் உள்ள விஞ்ஞான பாடத்தில் உள்ள பரீட்சையை எப்படி எதிர்கொள்கிறது, விஞ்ஞான பரீட்சையை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த விஞ்ஞான பாடத்தில் வர கேள்விகளை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுறது. சில பேர் பாருங்கள், மற்ற பாடங்களுக்கெல்லாம் 100 மார்க்ஸ் எடுப்பாங்க, கணிதத்துக்கு எல்லாமே 100 மார்க்ஸ் எடுப்பாங்க, அவ்வளோ கட்டித்தனமாக இருப்பாங்க. சயின்ஸுக்கு 100 மார்க்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா சகல விஷயங்களும் யோசிக்கணும். விஞ்ஞானம்ன்றது உன்னுடைய பிரயோக அறிவை சோதிக்கிற மாதிரி தான் பரீட்சையில் கேள்விகள் வருது. அப்போ அப்படியான ஒரு கேள்விகள் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கடந்த காலத்து நாட்கள் 2017ஆம் ஆண்டு நடந்த ஓலெவல் பேப்பர் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சயின்ஸ் பேப்பர் 2017ஆம் ஆண்டு ஓலெவல் பேப்பர். ரைட், ஓகே. அதில் உங்களோட வினாத்தாள் கட்டமைப்பு எப்படி இருக்குமென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பார்ட் விஞ்ஞானம் 1, விஞ்ஞானம் 2 2 பேப்பர் தருவாங்க. விஞ்ஞானம் 1 40 கேள்வி, அது புத்தகத்தில் உள்ள சகல கேள்விகள் சகல பாடங்களும் உள்ளடங்கல அந்த 40 கேள்வியும் இருக்கும். ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 13, பயாலஜியில் 12, அப்படி மொத்தமாக 40 கேள்விகள் அங்கே இருக்கும். புத்தகத்தில் உள்ள சகல பாடங்களும் அதில் உள்ளடங்களாக வரும் இந்த 40 கேள்வி. அடுத்த விஞ்ஞானம் 2க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் பகுதி A, பகுதி B என்ற 2 பகுதி இருக்கும். அதில் மொத்தம் 9 வினாக்கள். மொத்தமாக விஞ்ஞானம் 2 என்ற பேப்பர் செகண்ட் பார்ட் பேப்பர் ஃபுல்லாக 9 பெரிய வினாக்கள் இருக்கும். அதில் முதல் 4 வினாவும் அமைப்பு கட்டுற வினாக்கள், ஸ்ட்ரக்சர் வினாக்கள். இந்த 4 கேள்வியும் கட்டாயமே அதில் ஆன்சர் பண்ணியே ஆகும். கட்டாயம் விருப்பமோ இல்லையோ வர்ற கேள்வி அவ்வளோத்துக்கும் ஆன்சர் பண்ணியே ஆகணும். முதல் 4 கேள்வி. அடுத்த கேள்வி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 5 கேள்வி இருக்கும். அதில் எஸ்ஏ பாட்டில் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஒரு கேள்வி, ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி, கெமிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி, 3 கேள்வி இருக்கும். அதுக்கு பிறகு பயாலஜியும் ஃபிசிக்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அடுத்தது கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ ஃபிசிக்ஸ் தான் நீங்கள் முக்கியம். ஃபிசிக்ஸில் உள்ள சகல விஷயங்கள் நீங்கள் எல்லாம் உடச்சு படிச்சுட்டேன்னு சொன்னால் ஈஸியாக ஃபிசிக்ஸில் வர 3 கேள்வி செய்துட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்குது. ரைட், தனி ஒரு ஃபிசிக்ஸ் கேள்வி செய்யலாம். இந்த ஃபிசிக்ஸ் சேர்ந்த மாதிரி 2 கேள்வி வரும். அப்போ 3 கேள்வி நீங்கள் அதை செய்தாலும் உனக்கு ஈஸியாக இருப்போ இதையுமே பிளான் பண்ணணும். ரைட், எக்ஸாம் கொஞ்சம் கிட்ட காலம் தானே இருக்குது. அப்போ எக்ஸாம் பிளான் பண்ணால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சயின்ஸ் ரொம்ப ஈஸி. ரைட், ஓகே. இன்றைக்கி நாங்கள் அப்படியான ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். 2017ஆம் ஆண்டு ஓலெவலில் வந்த கேள்வி சகல கேள்வியுமே பிரயோக கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் பரீட்சையை எதிர்கொள்கிறவங்களுக்கே விளங்கும். இதுக்கு நிறைய பாசிபிள் செய்திருப்பீங்க. புத்தகத்தில் உள்ளது கொண்டு அப்படி நேராக கேட்க மாட்டோம், கட்டஸ் வரைக்கும் கேட்க மாட்டோம். முழுக்க உடைக்கணும், அந்த ஸ்பொட்டில் வச்சு டிசைட் பண்ணுவோம் என்ன விட. ரைட், ஓகே. முழுக்க சகல கேள்வியுமே பிரயோக கேள்வி தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு கேள்வியும் உடைச்சு பார்க்கணும். ரைட், ஓகே. பாருங்கள், 2017ஆம் ஆண்டு ஓலெவலில் வந்து ஒரு பேப்பர் தான் இங்கே போட்டு கிடக்கு, சயின்ஸ் பேப்பர். ரைட், ஓகே. அதில் 4வது கேள்வியாக ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு பகுதி. ஓகே, ஓலெவல் தானே. ஓகே. மீன் கொத்தி பறவை ஒன்று குளத்தில் உள்ள ஒரு மீனை நோக்கும் சந்தர்ப்பம் ஒன்று தொடர்பட்ட கதிர்வரை படம் கீழே உள்ள ஒரு விலகாட்டப்படுது. ரைட், இந்த கேள்வியெல்லாம் உனக்கு புத்தகத்தில் இருக்காது, புடியெல்லாம் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. சகலமே அந்த ஸ்போர்ட்டில் வச்சு டிசைட் பண்ணுறோம். ரைட், ஓகே. இந்த இடத்துல பிறகு ஒரு குளம் ஒன்று காட்டியிருக்கான். ரைட், இந்த படத்தில் பார்த்தோம்னா நாங்கள் விளங்கும் குளம் ஒன்று காட்டியிருக்கான். ரைட், ஓகே. இது குளமாம். ரைட், அப்படிதான் சொல்ல கிடக்கு. மீன் கொத்தி பறவை ஒன்று குளத்தில் உள்ள ஒரு மீனை பார்க்குது. இங்கே மீன் கிடக்கு. இந்த மீனை பறவை ஒன்று மரத்தில் உட்காந்து பார்க்குது. இது மரம், இது குளம், இது மீன். ரைட், மரத்தில் இருந்து ஒரு பறவை, மீன் கொத்தி பறவை ஒன்று உட்காந்து இந்த மீனை பார்க்குது. அப்போ அந்த மீனை பார்க்கக்குள்ள ரைட் அதில் கதிர்வரைப்படம் எப்படி அந்த மீன் தெரியுது, அந்த பறவைக்கு எப்படி தெரியுது என்றால், இந்த அடியில் இருக்கிற மீன் பாருங்க சூரியன் என்ற ஒரு ஆள் இருப்பார். இங்கே பகல் வேலை என்று நினைச்சு கொள்ளுங்க. இரவில் மீன் தெரியும். யோசிப்பார், கடலுக்கு இருந்து அடியில் போய் மீன் கிடக்கு, நீ மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட என்ன, இப்போ குளத்தின் அடியில் மீன் இருக்குது, நீ எட்டி பார்த்தீங்கன்னா மீன் தெரியும். இரவில் தெரியும்? தெரியாது. இரவில் மீன் தெரியாது, கடலுக்கடியில் இருக்கிற மீன் தெரியாது. இயல்பாக தெரியும். உனக்கு எவ்வளோ அங்கே என்ன பகல் வேலையில் தான். இப்போ இங்கே இருக்கிற சூரியன் இருப்பேன். ரைட், சூரியன் பாரும்போது லைட்டை எல்லா இடமும் கொடுப்பேன். சில பேர் சூரியனை கையெடுத்து கும்பிடுவாங்க, அது வேறு, அந்த கதையை விடு. எங்களுக்கு சூரியன் எதுக்காக தேவைப்படுது? ஒளியை தாரதுக்கு, லைட்டை தாரது. எங்களுக்கு விஞ்ஞானத்தில் சூரியன் ஒளியை தருது, வெப்பத்தை தருது, கதிர்வீசலை தருது. ரைட், ஓகே. அப்போ இந்த சூரியன் பாரும்போது எங்களுக்கு இங்கே லைட்டை தரும். லைட் தான் எங்களுக்கு மெயின். லைட் சோர்ஸ் பாருங்க, இந்த மீனில் படும். சகல உலகில் உள்ள சகல பொருட்களையும் சூரியனில் லைட் படும், இந்த மீனிலையும் படும். இந்த லைட்டின்ற ஒரு கதிர் மீனில் படும். மீனில் படுற கதிர் இப்படியே இந்த தண்ணிக்குள்ளால ஒரு விதத்தில் வரும், இந்த காற்றுல வரைக்கும் ஒரு மாதிரி இந்த பறவைன்ற கண்ணில் படுகுது. அப்போ எங்களுக்கு ஒரு பொருள் எப்படி தெரியுது, ஒரு பொருளை நாங்கள் எப்படி பார்க்குறோம்? சூரியனுடைய லைட் அந்த பொருளில் பட்டு அந்த பொருளில் இருந்து இந்த கண்ணுக்கு பாரதால தான், பறவைன்ற கண்ணுக்கு பாரதால தான் அந்த மீனை பறவை பார்க்குது. இந்த விஷயம் அவங்க கேத்திரகணித ஒளியியல் என்ற பாடத்தில் இதை நாங்கள் கிளியராக படிப்போம். ரைட், அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். நீங்கள் இப்போ ஓலெவல் படிக்க எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்க. ரைட், அப்போ சகலவும் படித்து முடிச்சிருப்பீங்க. புத்தகம் உள்ள சகல விஷயங்களும் படித்து முடிச்சிருப்பீங்க. அதை அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறீங்க, அதுதான் பரீட்சை. புரியுதா? நல்லா படிப்பாங்க, எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
எக்ஸாம்பிள் மார்க்ஸ் வராது, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. என்ன ரீசன்? அதை பயன்படுத்த தெரியாது. அந்த அறிவு, விஞ்ஞான அறிவை எப்படி பயன்படுத்துறது தெரியாது அதோட வாழ்க்கையில். சார் சிம்பிள், ரைட், ஓகே. விஷயம் விளங்கினா சரி, ஈஸி, என்ன மாதிரி வந்தாலும் அடிச்சுட்டு போயிடலாம், ரைட், ஓகே. சார் சூரியன் லைட் இங்கே வருது, மீனில் படுது, இங்கே படுது, இந்த விஷயம் விளங்கு தான், ரைட், ஓகே. இப்போ கேள்வியை பாரு, கதிர்வரி படத்தில் காட்டியிருக்காங்க, ரைட். கதிர்வரி படம்ன்றது ஒரு சிங்கிள் லைனில் காட்டுறது, ஒளியினுடைய கதிர், ஒளி கதிர்ன்றது ஒரு சிங்கிள் லைன். அந்த சிங்கிள் லைனில் காட்டுது, மீனில் படுற லைட் இந்த திசையில், அம்புக்குரிய பாரு இந்த திசையில் காட்டுது. அந்த கேள்வியிலே இப்போ இங்கே மீனில் படுற லைட் இப்படி வருதான், இப்படி வந்து தண்ணிக்குள்ள ஒரு ஸ்பீட், ரைட், தண்ணிக்குள்ளால ஒரு கதிர் வருது. அதுபோல் இங்கே வரும் காற்று, இங்கே தண்ணி, குளத்துக்கு தண்ணி இருக்குது, மதுரை தானே தண்ணி இங்கே இருக்குது, தண்ணிக்கால வர கதிர் இது. இது வந்து இந்த இடத்துல ஒரு பெண்ட் ஆகுது. லைட் வந்து எப்பயுமே நேர்கோட்டு பாதையில் போகும்போது நாங்கள் சின்ன ஒப்பில் படிச்சினாங்க. ஒரே ஊடகத்தில் இப்போ லைட் வந்து நேர்கோட்டு பாதையில் எப்பயுமே போகும், ஒரே ஊடகத்தில். இப்போ காற்றுல லைட் அடிக்கிறான்னு சொன்னால் லைட் அப்படியே நேர்கோட்டு பாதையில் போகும். டோச் அடிச்சுப்பார், டோச் எங்கேயாவது பெண்ட் ஆகி போகுமா? லைட் வந்து ஒரு காலம் பெண்ட் ஆகாது. பெண்ட் ஆனால் என்ன பிரச்சனை? ஒருவேளை லைட் பெண்ட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பேரும்போ, இப்போ ஒரு கிடுகு வச்சு ஒரு பின்னி கிடக்கு, ரைட். ஒரு பொம்பளை பிள்ளைங்க குளிக்குதுன்னு வை, சும்மா காய் சொல்கிறேன், விளக்கத்து காய் சொல்கிறேன், ரைட். ஒரு கிடுகு வச்சு இங்கே பின்னி கிடக்கு, பொம்பளை பிள்ளைங்க குளிக்குது. நீ இங்கேருந்து டோச் அடிச்சுன்னு சொன்னால் அந்த கிடுகு தாண்டி டோச் போகாது, மறைச்சு போடும். கிடுகை தாண்டி டோச் போகாது. ஒருவேளை டோச்சின் லைட்டு வந்து இப்படி போய் இப்படி பெண்ட் ஆகி இப்படி என்று அந்த பொம்பளை பிள்ளைய பட்டுதுன்றதுனா நீ கட்டாயம் பார்ப்பேன், குளிக்கிறத எட்டி பார்ப்பேன். லைட் பெண்ட் ஆகுமோ? அப்படி லைட் பெண்ட் ஆகுமோ? இயல்பியல்ல சாத்தியம் இல்லை. விஞ்ஞானத்தில் லைட் பெண்ட் ஆகாது, கடைசி வரையும் பெண்ட் ஆகாது. ஒரே ஊடகத்தில் முக்கியம், காற்றுல தான் லைட் அனுப்ப போகிறேன். அப்போ லைட் வந்து இப்படி பெண்ட் ஆகி போய் அந்த பிள்ளையில படாது. கிடுகை தாண்டி லைட் போகாது, மறைச்சின்னா அதை தாண்டி நிழல்லாம் போகுமே தவிர லைட் போகாதாங்க, ரைட். அப்போ டோச் அடிச்சு நீ பார்க்க முடியாது, தான் கிடுகை வச்சு மறைக்கிறது. இப்போ விளங்குது விஞ்ஞானம் எங்கே அன்றாட வழக்கில் பயன்படுத்துறது, ரைட், ஓகே. இதை விட இந்த கதையை விட இப்போ நான் இந்த விளக்கத்துக்காக வரேன். ரைட், ஓகே. இப்போ எங்களுக்கு என்னது மீன் கொத்தி பறவை, ரைட். இந்த மீன் கொத்தி பறவை இங்கே நிற்குது, மீன் கொத்தி பறவை இந்த மீனை பார்க்குது. இந்த இடத்துல வந்து லைட் வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகுது, பெண்ட் ஆகி காற்றுல வருது. இந்த லைட்டே இந்த இடத்துல பெண்ட் ஆகணும். உண்மையாக நாங்கள் படித்தாங்க லைட் வந்து பெண்ட் ஆகாது, பெண்ட் ஆனால் நிறைய பிரச்சனை வரும். பெண்ட் ஆகாது, லைட் வந்து எப்பயுமே நேர் கூடலாம் போகும். ஏன் இந்த இடத்துல பெண்ட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் லைட் பெண்ட் ஆகுது, ஏன் வளையுது, ஏன் திரும்புது? அதில் நேராக போனால் அப்படியே போக வேண்டியது, ஏன் திரும்புது? பாருங்க, தண்ணிக்குள்ளே லைட் போகிற வேகம் ஒரு மாதிரி இருக்குது, காற்றுல லைட் போகிற வேகம் இன்னொரு மாதிரி இருக்குது. காற்றுல வந்து பயங்கர ஸ்பீடாக போகும், காற்றினுடைய துணிக்கைகள் வந்து பாருங்க ஒன்று தள்ளி 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 நிற்கும். அதுக்குள்ளே நீ லைட் அனுப்பினா லைட் நல்ல வேகமாக போகும், ஏன்னா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தண்ணிக்க பாருங்க துணிக்கைகள் நெருக்கமாக இருக்கும். காற்றை விட தண்ணிக்க பார்த்தீங்கன்னா துணிக்கைகள் நெருக்கமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே லைட் போக கொஞ்சம் கஷ்டப்படும். தடை இருக்கല്ലോ, தடை இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ ஸ்லோவாக எங்கே போகும், அங்கே வேகமாக போகும் லைட். அந்த ஸ்பீடில் வர வேரியேஷன் காரணமாக தான் லைட் அந்த இடத்துல திரும்புது. அந்த விஷயம் விளங்கும், ரைட். இந்த இடத்துல இதை வந்து தலைமை அச்சுன்னு சொல்லுவோம். நீரின் மேற்பரப்பு, நீரையும் காத்தையும் பிரிக்கிற மேற்பரப்பு, கிளியராக எடுத்துக்கொள். குளத்தினுடைய நீரையும் காத்தையும் பிரிக்கிற மேற்பரப்பு தலைமை அச்சுன்னு சொல்றாரு, தலைமை அச்சு, ரைட். இங்கே அந்த தலைமை அச்சுக்கு செங்குத்தா வரையப்பட்ட இந்த கோடை செவ்வன் அச்சு என்று சொல்லுவோம். செவ்வன் அச்சு தலைமை அச்சுக்கு செங்குத்தா வரைஞ்ச ஒடிஞ்சு பாரு, செங்குத்து காட்டிட கேள்வி. இதை வந்து செவ்வன் அச்சு, இது தலைமை அச்சு, ரெண்டுமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். அந்த கதை சரி. இப்போ உன்னை கேட்ட கேள்வி, கதிர் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள ஐகோணத்தையும் ஆர்கோணத்தையும் பெயரிடு. ஐகோணத்துக்கும் ஆர்கோணத்துக்கும் என்ன பேர், ரைட். இங்க இருந்து வர கதிர் செவ்வனோட அமைக்கிற கோணம் தானே இங்க ஐயண்ட கோணம். ஐயண்ட கோணத்தை இந்த கதிர் ஒளிக்கதிர் வந்து இந்த திசையில போகுதுன்னு காட்டி போறாங்க. மீனிட்ட இருந்து தான் மரங்கொத்திக்கு போகுது, அந்த சாரி அந்த மீன் கொத்தி பறவைக்கு போகுது. மீனிட்ட இருந்து தான் போகுது, அங்கே இருந்து இங்கே வரையில லைட். சூரியன்ல இருந்து வர லைட் மீன்ல பட்டு தான் அம்புக்குரிய பேர் வடிவேன். அப்ப மீன்ல இருந்து வர லைட் இங்க போகுது. இந்த ஐயண்ட கோணத்தை இந்த செவ்வனோட அமைக்குது, செங்குத்து தலைமை அச்சுக்கு செங்குத்தா வரையப்பட்ட செவ்வன் அச்சோட இந்த கதிர் வந்து அமைக்குது. இந்த கதிருக்கு என்ன பேர்? படுகதிர். செவ்வனோட அமைக்கிற கதிர் படுகதிர் என்ற லைட் இப்படி தானே போகுது. அப்ப இந்த கதிரை படுகதிர்னு சொல்லுவோம். படுகதிர் செவ்வனோட அமைக்கிற கோணம் படுகோணம். அப்ப இந்த கோணம் லைட்டினுடைய படுகோணம். ஐயன்றவர் படுகோணம் எழுதினா சரி, படுகோணம். ஏன் படுகோணம் என்று சொல்றோம்? செவ்வனோட படுகதிர் அமைக்கிற கோணம். விளக்கம், செவ்வனோட படுகதிர் அமைக்கிற கோணம் படுகோணம். அங்கால ஆறுன்றவர் அங்கே பாருங்க, இது வந்து லைட் இங்கே வரையும் பட்ட லைட்டு, தண்ணிக்குள்ளால வந்து லைட் பட்டது பறவைக்கு போய் பாருங்க ஒரு முறிஞ்சிடுது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம் அது லைட் வந்து ஒளி முறிவு மாதிரி தான் லைட் வந்து அதில் முறிஞ்சுது, ரைட். இதை வந்து நாங்கள் முறிகோணம் அப்படின்னு கேட்கலாம். முறிகோணம் ஏன்னா அந்த இடத்துல கதிர் முறிஞ்சல ஓடுது. அப்போ அது செவ்வனோட அந்த முறி கதிர் அமைக்கிற கோணம் முறிகோணம். முறிகதிர் என்றவர் இவர், செவ்வன் என்றவர் இவர், இவரோட அமைக்கிற அந்த கோணம் தானே ஆர். அந்த ஆர் என்றவர் தான் என்ன கேட்டு ஆறுன்னு தானே பேர் எடுத்துருக்கு. அதை வந்து நீ முறிகோணம் என்று எழுதலாம். ஏன்னா முறிஞ்ச கதிர் போய் செவ்வனோட அமைக்கிற கோணம். அப்போ முறிகோணம் எழுதினா சரி, ரைட். விஷயம்லாம் இதுதான் உனக்கு. செவ்வன் என்றது தலைமை என்று தெரிஞ்சிடுது. கதிர் வந்து படுறதில் படுகதிர் செவ்வனோட அமைக்கிற கோணம் படுகோணம். முறிகதிர் அங்கே போய் வழியில் போய்க்க முறியுது, ரைட். அப்போ முறிஞ்ச கதிர் போய் செவ்வனோட அமைக்கிற கோணம் முறிகோணம். இந்த விஷயம் உனக்கு விளங்குது. படுகோணம் முறிகோணம் பேரை போட்டு, ரைட். ஓகே. அடுத்த கேள்வி பேர்
உருவில் காட்டப்பட்டுள்ள 2 ஊடகங்களையும் கருத்தில் கொண்டு ஊடகம் மண்ட வரார், வழியும் நீரும் தான் ஊடகம் மண்ட வரார், தண்ணியும் காத்து, குளத்துக்குள்ள தண்ணி இருக்குது, குளத்துக்கு வெளியில காத்து இருக்குது, அதான் ஊடகம், 2 ஊடகம். அப்போ உருவில் காட்டப்பட்டுள்ள 2 ஊடகங்களையும் கருத்தில் கொண்டு 2 ஊடகத்தையும் கன்சிடர் பண்ணுற. ரைட், ஓகே. சைனையோவ சைனார், இதெல்லாம் நீ படிச்சனே, முறிவு சுட்டி காண்றதெல்லாம் படிச்சனே. ரைட், கேத்திர கணித ஒளியியல் என்ற பாடம் தரம் 11 சகல விஷயமும் இருக்குது, புக்லேயே இருக்குது. சைனையோவ சைனார்ன்றது முறிவு சுட்டியை காண்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன். ரைட், ஓகே. சைனையோவ சைனார்னால் தரப்படும் மாறிலி, கேள்வி அப்படி கேட்டார், மாறிலி யாதென சொல்லு. இந்த சைன் ஐ இந்த பெருமானம் இருக்குதானே, இதில் ஒரு செங்கோணம் கூட தான் வைக்கணும்னு சொன்னானே, இந்த இடத்துல ஒரு செங்கோணம் கூட தான் வைக்கும், அது மாதிரி இந்த இடத்துல ஒரு செங்கோணம் கூட தான் வைக்கும். ஒரு செங்கோணம் கூடத்துக்கு சைன் விகிதம் எப்படி எழுதுறது, டேன் விகிதம் எப்படி எழுதுறது, கோசைன் விகிதம் எப்படி எழுதுறதுலாம் ட்ரிக்னோமெட்ரி மேத்தமெட்டிக்ஸில் ரிக்னோமெட்ரியில் படிச்சிருப்பேன். 11ஆம் ஆண்டில் இருக்குது ட்ரிக்னோமெட்ரியில் அதை பற்றி படிச்சிருப்பேன். இல்லைன்னு சொன்னால் அதில் அடிப்படை பழக்கத்தை எடுத்துக்கொள்வேன். நீ சைன் என்றா என்ன, சைன் விகிதம் ஒரு செங்கோணம் கூடத்துக்கு எப்படி எழுதுறது. ரைட், எதிர்பக்கத்தின் செம்பக்கம், இந்த எதிர்பக்கம் மீனுக்கும் இந்த செப்பநச்சுக்கும் இடைப்பட்ட கிடைத்தூரம் இருக்குதானே, அதை இந்த படுகதிர நீளத்தால் பிரிச்சு விட்டீங்கன்னா வருமா. அப்போ இந்த சைன் விகிதம் சைன் ஐயோட சைன் ஆறுக்கும் அது சைன் ஆறுக்கும் எழுதின்னு சொன்னால் சைன் ஐயன்கள் சைன் ஆறுன்றது ஒரு மாறாத இருக்கும், கன்ஸ்டன்டாக ஒரு மாறாத பெருமானமாக இருக்கும். அந்த பெருமானத்துக்கு என்னென்னு சொல்லுவோம், அந்த பெருமானத்துக்கு என்ன பேர் எடுக்கிறான், தரப்படும் மாறிலி யாது, அந்த மாறிலி பெருமானத்துக்கு என்ன பேர் எடுக்கிறான், சைன் ஐயோவ சைன் ஆர். அந்த விகிதம் மாறாமல் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும், இந்த முறை கதிர் முறியக்குள்ள. ரைட், ஓகே. அந்த பெருமானம் அந்த மாறாத பெருமானத்துக்கு என்ன பேர் எழுதுகிறான், ஒன்று நீ எழுதலாம் முறிவு சுட்டி, லைட் பெண்ட் ஆகும் முறிவு, அப்போ முறிவு சுட்டின்னு எழுதலாம், நீ முறிவு சுட்டின்னு எழுதலாம். ரைட், பெருமானம் யாது, சாரி அது மாறலி யாதுன்னு இருக்கிறான், முறிவு சுட்டிக்கு தான் அதை பற்றி கதைக்கிறது. இல்லைன்னு சொன்னால் இன்னொரு விதமாக கதைக்கலாம், லைட் எங்கேருந்து எங்கே போகுது, தண்ணியிலேருந்து காற்றுக்கு போகுது. படிவாப்பார், லைட் தண்ணிக்கு இருந்து தான் காற்றுக்கு போகுது, அம்புக்குறியாக காட்டிடுறாங்க கேள்வியில். அப்போ தண்ணிக்கு இருக்கிற லைட் காற்றுக்கு போகுது. அப்போ நீ இதை கதைக்கலாம், நீர் சார்பாக வழியினுடைய முறிவு சுட்டி, நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி, இப்படி கதைச்சாலும் சரி, இது விளக்கமாக கேட்குறது. நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டின்னு கதைச்சாலும் சரி, அல்லது முறிவு சுட்டின்னு போட்டாலும் சரி, முறிவு சுட்டி இங்கே மாறாது. என்ன கேட்டகள் என்ன, சைனையோவ சைனார் என்ற விகிதம் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பேர், முறிவு சுட்டின்னு கதைச்சா சரி. ரெண்டு உன விளக்கமாக கதைக்கணும்னு சொன்னால், விஷயம் விளங்கணும் விளக்கமாக கதைக்கணும்னு சொன்னால், நீர் சார்பாக தண்ணியிலிருந்து தான் காற்றுக்கு லைட் போகுது, அம்புக்குறியில் கிடைக்கிறது, தண்ணிக்கு இருந்தால் லைட்டு காற்றுக்கு போகுது லைட். அப்படின்னு சொன்னால் நீர் அதாவது நீர் சார்பாக காற்றினுடைய முறிவு சுட்டி என்ன, அதுதான் சைனையோவ சைனார் தரும். ரைட், ஓகே. இந்த விஷயம் புக்கில் இருக்குது, விளக்கம் இருக்கும். ரைட், ஓகே. ஓகே. அடுத்த மீன்கொத்தி பறவைக்கு ஏபிசி ஆகிய 3 இடங்களில் மீன் இருப்பது போன்று தோன்றும் இடம் என்ன, மீன் இருப்பது போன்று தென்படும் இடம் என்ன. ரைட், மீன் உண்மையாக இந்த சி என்ற புள்ளியில் இருக்குது, உண்மையாக இருக்கிறது, மீன் உண்மையாக இருக்கிறது இங்கே இருக்குது. ஆனால் பாருங்க, லைட்டினுடைய வேரியேஷன், லைட்டினுடைய ஸ்பீடில் இருக்கிற வேரியேஷன் காரணமாக கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும் மீன்கொத்தி பறவைக்கு பார்க்கக்குள்ள கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். நம்பிக்கை இல்லைண்டா நீ செய்து பார்க்கலாம், விஞ்ஞானம் அப்படி தான். உனக்கு ஒரு பேர் கதைக்கிற கதையில் நம்பிக்கை இல்லை, விஞ்ஞானத்தின் கதையில் நம்பிக்கை இல்லையென்றால் நீ செஞ்சு பார்க்கலாம். பரிசோதனை எப்படி செஞ்சு பார்க்கலாம், ஒரு கோழி கொண்டு விடு, ஒரு ஜக் கொண்டு விடு, ஜக்குக்குள்ளே தண்ணியாக்குள்ளே விடு, தண்ணி ஒரு அரைவாசி முக்காவாசிக்கு விடு, ஒரு பென்சிலை வச்சுப்பேன், அந்த இடத்துல பென்சில் முறிஞ்ச மாதிரி உனக்கு தெரியும். சினோப்பில் நீ செய்து பார்த்துருப்பேன், பென்சிலை வச்சுன்னா பென்சில் முறிகிற மாதிரி தெரியும். உண்மையாக பென்சிலை மேலே எடுத்துப்பேன், பென்சில் முறிஞ்சிருக்கும், உண்மையாக முறியது, ஆனால் முறிஞ்ச மாதிரி தெரியுது, உனக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஏன் தெரியுது, லைட்டினுடைய ஸ்பீடு வேரியேஷன் காரணமாக. ரைட், ஓகே. இங்கேயும் பாருங்க, சூரியனுடைய லைட்டினுடைய ஸ்பீடு வேரியேஷன் காரணமாக இங்கே அடியில் இருக்கிற மீன் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் முறிஞ்ச கூடால மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ பி அண்ட் அப்படி ஏக்கு போவாது, மேலே இருக்க மாட்டதுக்காக ஏக்கு ஆக மேலே மேல் மட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியாது, கொஞ்சம் கீழே. பி என்றது பொருத்தமானது, இந்த புள்ளிக்கு பி என்றது பொருத்தமானது. ரைட், ஓகே. அப்போ மீன்கொத்தி பறவைக்கு ஏபிசி ஆகிய 3 இடங்கள் மீன் இருப்பது போன்று தென்படும் இடம் என்ன கேட்டால் பி என்று எழுதிட்டீங்கன்னா சரி. ரைட், அப்போ இந்த கேள்வி இப்படி தான் ஆன்சர் பண்ணுறேன். எவ்வளவு கேள்வி எழுதினாலும் சரி, நாங்கள் அடுத்த தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம், இதே கேள்வியின் தொடர்ச்சியை பார்ப்போம். ரைட், அதாவது இந்த பி பார்ட் கேள்வி ஒன்று கேட்டிருக்கான். இது சர்க்கிட் சம்மந்தமான, அது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி சர்க்கிட் சம்மந்தமான ஒரு கேள்வி. இதனால் ஓலவில் நீ படித்ததான், சிம்பிள் விஷயம். ரைட், ஓகே. கேள்வியை பார்ப்போம். சுற்றுகளில் பயன்படுத்தப்பட்ட சில சாதனங்களின் நியம குறியீடுகள் RTUWX என பெயரிடப்பட்டு கீழே தரப்பட்டுள்ளது. ரைட், ஓகே. இந்த கேள்வியை வடிவாப்பார், கேள்வியை ஈஸியாக வாஜா ஈஸியாக அடிப்பட்டு போகலாம். ரைட், ஓகே. ரைட், ஓகே. கொஞ்சம் பொருட்கள், கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் தேவையான பொருட்கள், அதாவது சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்லையும் அல்லது எலக்ட்ரானிக் சர்க்கிட்லையும் பயன்படுத்தக்கூடிய சில பொருள்கள். ரைட், சில பொருள்களை இங்கே காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு ஆங்கில எழுத்துக்களால் காய்ச்சிருக்கு. ரைட், ஓகே. இதை பேர் இந்த இதுக்கு என்ன பேர், டயோடுன்னு சொல்கிறது என்ன, இது இருவாயி டயோடுன்னு சொல்கிறது. இந்த கருவி, இந்த குறியீடு நீ பார்த்துருக்கு உலகிலே இருக்குது. ரைட், இது இருவாயி டயோடுன்னு சொல்லுவாங்க. இருவாயினுடைய பிரதான தொழில் என்ன,
இந்த கேள்வி சும்மா அப்படி எழுதுறது மட்டும் இதில் நோக்கம் இல்லை ரைட். ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். அடுத்த முறை எக்ஸாமில் உங்களுக்கு இந்த கேள்வியை வந்து மாறி கேட்டு விட்டுருவான். இந்த இருவாயின் படத்தை போட இந்த தொழில் என்னது இப்போ இருவாயின் பேரை தான் போட சொல்லி கேட்குறான். ஒருவேளை நீ எழுத போகிற எக்ஸாமுக்கு இருவாயின் தொழில் என்னது கேட்பான். இருவாயை நாங்கள் சர்க்கிட்டில் பயன்படுத்துகிறோம் மட்டும் கேட்பான். ஒரு மின் சுற்றுக்கோ அல்லது ஒரு எலக்ட்ரானிக் சுற்றுக்கோ நாங்கள் எதுக்காக இருவாயை பயன்படுத்துகிறோம்? ஒரு திசையில் மாத்திரம் மின்னை கடத்த வேண்டிய தேவை உள்ள போகுது. ரெண்டு பக்கம் மின்னை கடத்தணும் என்றால் அது கடத்தியை போட்டு போகலாம். கடத்தி தான் ரெண்டு பக்கம் மின்னை கடத்தும். ஆனால் இருவாயை நாங்கள் போடுறது என்ன தேவைக்காக? ஒரு திசையில் மட்டும் மின்னை கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருவாயை யூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. அப்போ இது பேர் இருவாய், பேர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த இதை பேர் வந்து இது ஒளி உணர் தடை. இது ஒரு தடை தான். இது குடியிற பேர் தடை, தடுக்கிற மாதிரி. தடையின் வேலை என்ன? இப்போ இப்படி ஒரு கேள்வியை போட்டு உனக்கு ஒரு படத்தை போட்டு இந்த தொழில் நடுக பண்ண நாளைக்கு நீ எழுத போறீங்க. அப்போ இது இந்த வேலை தடையின் வேலை என்ன? முதல் தடையண்டா இந்த வேலை என்ன? மின்னோட்டத்தை கட்டுப்படும், மின்னோட்டத்தை நிறுத்தி வைக்கிறது, கட்டுப்படுத்துறது. தடையண்டா அந்த தடைகளால் கரண்ட் ஓடாது. அப்போ தடையின் வேலை என்னென்றால் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறது, இல்லை மின்னோட்டத்தை நிறுத்தி வைக்கிறது, எப்படி சொன்னாலும் சரி. அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு லைட் சென்சர், ரைட். லைட்டுக்கு உணர்ச்சியை காட்டக்கூடிய தடை. லைட் தான் நீங்கள் வந்து பட போகுது. லைட் பட்டால் தடை வேலை. அப்போ என்ன சொல்கிறது? ஒளி உணர் தடை. இதை வந்து ஒளி உணர் தடை அல்லது எல்டிஆர்னு குறிக்கலாம். ஒளி உணர் தடை இல்லை இங்கிலீஷில் எல்டிஆர்னு குறிக்கலாம். ரைட். அடுத்தது பேர் இது என்ன? இது ரெண்டு பக்கம் சமனான கோடு. நீ சொல்கிறது பேட்டரின்னு சொல்லுவாங்க சில பேர். பேட்டரி இப்படி இருக்கா? ரைட். பேட்டரி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் பேட்டரி. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இதுதான் பேட்டரியினுடைய குறியீடு. ரைட். மின்கலம், உலர் மின்கலம் அல்லது மின்கலத்தினுடைய குறியீடு இப்படி இருக்கும். இது ரெண்டுமே சம கூட இருந்தால் என்ன அர்த்தம்? கொள்ளளவி, கொண்டெஞ்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேனுகள், இந்த சில சேகரிகள் பயன்படுத்துவாங்க. கொண்டெஞ்சர்னு சொல்கிறது இது. நாங்கள் இங்கே எப்படி கேட்போம்? கொள்ளளவி என்று கேட்போம். கொண்டெஞ்சர் கச்சா பிள்ளையாண்டு கூட இல்லை. சயின்ஸில் ஒன்றும் பிள்ளை சொல்லாங்க. ரைட். கொண்டெஞ்சர் கச்சாலும் சரி, அது பேச்சு வழக்கில் வைக்கிறது. அப்படி கச்சாலும் சரி. இல்லை நீ இதை கொள்ளளவி என்னங்க? அதை கொள்ளளவி. கொள்ளளவி எதுக்கு சைக்கிளில் பாவிக்கிறது? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கொள்ளளவி வந்து நாங்கள் சைக்கிளில் எதுக்கு பாவிப்போம்? ஒப்பமாக்கிறதுக்கு. எலக்ட்ரானிக் சைக்கிளில் வந்து ஒப்பமாக்கிறதுக்காக கொள்ளளவியை யூஸ் பண்ணுவோம். ரைட். ஒப்பமாக்கிற என்ன? அழுத்த சக்தியை சேமித்து வைக்கணும். என்ன? மின் அழுத்த சக்தியை சேமித்து வச்சிருக்கிறது. அதான் இந்த வேலை, கொள்ளளவின் வேலை. ரைட். அடுத்து எங்கே பேர்? இதுன்ற படம் என்ன? டிரான்சிஸ்டர். என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர். ரைட். அம்புக்குறி இப்படி இருக்குது. அப்போ இந்த திசையில் கரண்டோட போகும். ரைட். அப்போ இது என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர்னு சொல்கிறது. வகை டிரான்சிஸ்டர் அல்லது மூவாய் என்ன பயன்படுத்தலாம்? 3 வாய் இருக்குது. இங்கே ஒரு வாய் இருக்குது, இங்கே ஒரு வாய் இருக்குது, இங்கே ஒரு வாய். அப்போ மூன்று வாய் இருக்குதுன்னா மூவாய் என்ன பயன்படுத்தலாம். இதுக்கு மூவாய் என்ன சொல்லுவாங்க சரி, இல்லை என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் விளக்கமாக காய்ச்சாலும் சரி, டிரான்சிஸ்டர் இது. ரைட். ஓகே. இவற்றை வேறு என்ன? இவர் யார்? இவர் மாறும் தடை. தடை தான், ஆனால் எங்களுக்கு தேவைக்கிற மாதிரி தடையை மாற்றிக்கொள்ளலாம். தடை பெருமானம். இப்போ நாங்கள் ஜோர்ஜ் சைமன் ஓம் என்ற விதி என்று ஒன்று படித்தோம். V7 10ஆம் இருக்குது. சரி. ஓம் என்ற ஒரு விஞ்ஞானி அழுத்த வித்தியாசத்துக்கு மின்னோட்டத்துக்கு இடையில ஒரு தொடர்பை கண்டுபிடிச்சவர். அந்த அதில் தடையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாறுதடை ரயோதட்னு சொல்கிறார். ரயோதட்னு கேட்கலாம் அல்லது மாறுந்தடைன்னு கேட்கலாம். மாறுகிற தடையின் பெருமானம் வச்சு மாறும். அப்போ இதை மாறுந்தடைன்னு நீ காய்ச்சி கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு இந்த தரப்பட்ட கருவிகள் பேர்கள் என்ன விளங்கிடுது. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். ரைட். நான் கேள்வி செய்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் காணும். ரைட். கேள்வி செய்கிறதுடைய நோக்கம் இல்லை. இங்கே இருந்து சகல விஷயங்களை நீ படிச்சுக்கொள்ளலாம். இந்த ஒரு கேள்வி செய்கிறது மூலமாக சகல விஷயங்கள் நீ படிச்சுக்கொள்ளலாம். ரைட். படிக்கிற விஷயங்களை மீட்டிக்கொள்ளலாம். ஏன்னா உனக்கு இப்படி கேள்வி வரது நாளைக்கு உனக்கு நீ எழுத போகிற எக்ஸாமில் இந்த தொழில் என்ன கேள்வி வரலாம். படத்தை போட்டு அந்த தொழில் என்ன, அது எதுக்காக அதை பயன்படுத்தணும் கேள்வி வரலாம். இப்போ கேள்வி சயின்ஸில் மாறி பிரயோகம் பண்ணுறது மாறி வரலாம், எப்படியும் வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கேள்வி செய்யக்குள்ள நாங்கள் சகல விஷயங்களும் எடுத்துக்கொள்ளும். அதுலேயே புரியுதா? கேள்வி மட்டும் விடையில போட்டு போகிற நோக்கமாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போ இந்த கேள்வி செய்யக்குள்ள சகல விஷயங்களும் அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக எங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக அடிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. இப்போ பாரு கேள்வி முதலாக கேள்வி பாரு. TWX ஆகியவற்றுக்கு உரிய சாதனங்கள் பேரை தான் கேட்குறான். அந்த பொருளுக்கு என்ன பேர் கேட்குறான்? டி என்றவர் அறிஞ்ச இங்க அதுக்கு என்ன பேர்? ஒளி உணர் தடை. ஒளி உணர் தடை அல்லது LDR என்று குறிச்சாலும் சரி. ஒளிக்கு சென்சர் ஆகிறது. ஒளியை வந்து பார்த்தோம்னா தடை வேலை செய்யும். ரைட். அப்போ ஒளி உணர் தடை என்று சொல்லலாம் அல்லது LDRன்னு குறிக்கிறது. ரைட். ஓகே. அடுத்து W இங்கே இருக்கு. Wன்றது NPN வகை டிரான்சிஸ்டர். NPN வகை டிரான்சிஸ்டர் அல்லது மூவாயின்னு சொல்லலாம். ரெண்டு பேர் ஒரு பேரை போட்டிங்களா? சரி. அடுத்து எக்ஸ் என்றவர் யார்? இங்கே இருக்கிற மாறும் தடை அல்லது ரயோதட். மாறும் தடை அல்லது ரயோதட் என்னும் கதைக்கலாம். ரைட். ஓகே. நாங்கள் இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ரைட். விஷயங்கள நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லி ஓகே. நாங்கள் இப்போ கேள்வியை பார்ப்போம். இப்போ பாருங்க, ரெண்டாவது கேள்வி இருக்கிறாங்க. அது கேள்வியெல்லாம் பார்த்துருவோம். என்ன இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஆய்வுக்கூடத்தில் அமைக்கப்பட்ட 4 சுற்றுகள் நியம குறியீடுகளுடன் 1, 2, 3, 4 என கீழே தரப்பட்டுள்ளன. அச்சுற்றுகளில் 1.5 வோல்டேஜ் கலங்கள், 2.5 வோல்டேஜ் மின்குமிழ்கள், சர்வசமனான இருவாயிகள், ஆளிகள் ஆகியன பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரைட். ஓகே. அதில் சில சேகரித்த சில மின்குமிழ்கள், கலங்கள், டயோடுகள், இருவாயிகளை பயன்படுத்தி சில சர்க்கிட்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ரைட். ஓகே. இப்போ என்ன கேள்வி எங்கள்கிட்ட? சுற்றுகளில் ஆளிகளை மூடும் போது மின்குமிழ்கள் ஒளிருமா ஒளிராதா என்பதை கீழே தரப்பட்ட அட்டவணையில் எழுது. ரைட். ஓகே.
இப்போ ஒரு மின் சுற்று ஒரு சர்க்கிட் ஒன்று இருக்குது. இந்த சர்க்கிட்டில் வந்து இதில் வந்து அதாவது இந்த சர்க்கிட்டில் வந்து மின் குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மின் குமிழ்கள் ஒளிருமா ஒளிராதான்றதை பற்றி கேட்குறேன். ரைட் ஓகே. ஒளிருமா ஒளிராதா. ரைட் ஓகே. பார்ப்போம். முதலாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு மின் சுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக்கல் சுட்டாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து எங்களுக்கு ஒரு மின் குமிழ் எரிய வேணும், ஒரு மின் குமிழ் வந்து ஒளிர வேணும் என்றால் அடிப்படையாக 2 விஷயங்கள் முக்கியம். ஒரு மின் சுற்று ஒன்று மின் குமிழை எரிய பண்ண போதுனால் கட்டாயமாக ஒரு மின் சக்தி ஒரு ஒளி சக்தியை மின் குமிழோட ஒளி சக்தியை உருவாக்க போகுது. மின்சக்தி ஒளி சக்தியை ஒரு சக்தி மாற்றம் நடக்க போகுது என்று சொன்னால் அந்த இடத்துல 2 விஷயங்கள் மின் சுற்று ஒன்றில் 2 விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். முதலாவது மின் குமிழ் ஒளிர வேணும் என்றால் கட்டாயம் மின் குமிழ் ஒளிர வேண்டிய தேவை இருக்கின்றால் கட்டாயமாக அந்த சுற்றில் ஒரு அழுத்த வித்தியாசத்தை பிரயோகிச்சிருக்க வேணும். ஒரு அழுத்த வித்தியாசம் கட்டாயம். அழுத்த வித்தியாசம் இல்லை என்றால் அந்த சுற்றில மின் குமிழ் ஒளிராது. அதை வடிவாக புரிஞ்சுக்கொள். அழுத்த வித்தியாசம் என்ற வி என்று நான் குறிப்போம். இந்த அழுத்த வித்தியாசம் இல்லாட்டிக்கு மின்னோட்டம் இல்லை. இதைத்தான் ஜோர்ஜ் சைமன் ஓம் கண்டுபிடிச்சு சொன்னவர். அழுத்த வித்தியாசம் இல்லை என்றால் மின்னோட்டம் இல்லை. ஒரு சுற்றில கரண்ட் ஓட வேணும், ஒரு மின் சுற்றில கரண்ட் ஓட வேணும்னா முக்கியமாக அழுத்த வித்தியாசம் கட்டாயமானது. மின்னழுத்த வித்தியாசம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல சுற்றில கரண்ட் ஓடாது, மின்னோட்டம் இருக்காது. அதை கிளியராக எடுத்துக்கொள்ளும். ரைட் ஓகே. இப்போ பார்ப்போம். அது இன்னொரு முக்கியமான விஷயம், சுற்று வந்து கட்டாயம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கும். ப்ளஸில் இந்த பேட்டரியில் ப்ளஸ்லேருந்து வலிக்கிற கரண்ட். இப்போ இதுலேயே பேர் இதில் இந்த 2வது படத்தை பேர். ரைட், இந்த 2வது படத்தை பேர் பேட்டரியின் ப்ளஸ்லேருந்து ஒரு கரண்ட் வலிக்கிடுதுன்னு சொன்னால் இப்படி தானே கரண்ட் வலிக்கிடும். பேட்டரியின் ப்ளஸ்லேருந்து வலிக்கிற கரண்ட் அந்த சுற்றை ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து மைனஸில் வந்து முடிக்க வேணும். பேட்டரியின் அடுத்த எதிர்முனையில் வந்து முடிக்க வேணும். சுற்று ஃபுல்லாக கரண்ட் ஓடி முடிக்க வேணும். முடித்தா மட்டும்தான் அந்த சுற்று வேலை செய்யும். இல்லாட்டிக்கு சுற்று பூரணப்படுத்தப்படவில்லை, மின்னோட்டம் ஓடாது. 2 காரணம். ஒன்று அழுத்த வித்தியாசம் கட்டாயமான, அது முக்கியம். அழுத்த வித்தியாசம் வந்து கட்டாயமான, அழுத்த வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் மின்னோட்டம் ஓடும் சுற்றில். அடுத்தது சுற்று வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கும். இடையிலங்கே விட்டுட்டேன், இடையிலங்கே சுவிட்டை போட்டு நிப்பாடி போட்டேன்னா பெல் பெரியாது. ரைட் ஓகே. நாங்கள் இந்த விஷயத்தை பார்ப்போம். ரைட் ஓகே. இப்போ முதலாவது என்ன, சுற்றுவழியில் ஆளிகளை மூடும்போது மின் குமிழ் ஒளி மூடுங்க. ரைட் ஓகே. இந்த இடத்துல ஸ்வீட்டை போட்டேன். ரைட், இந்த முதலாவது சுற்றை பேர், முதலாவது சுற்றில் இந்த ஸ்வீட்டை போட 1 பண்ணியாச்சு. இப்போ பேர் கலங்களினுடைய அழுத்த வித்தியாசம் 1.5 வோல்ட். இங்கே பாருங்க பேட்டரி கொடுத்துருக்கிற முறை சரியா? இந்த முதலாவது சுற்றில் பேட்டரி கொடுத்துருக்கிற முறை சரியான்னு பார்த்தா இங்கே ப்ளஸ், இது மைனஸ். ரைட், அது மாதிரி இது மெட்ட பேட்டரின மைனஸ், மெட்ட இந்த ப்ளஸ். ரைட் ஓகே. அப்போ மைனஸையும் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த இதில் கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடான்னு சொல்கிறத விட இன்னொரு கிளியராக கதைக்கலாம். மைனஸையும் தொடுத்திருந்தால் அந்த இடத்துல உண்மையாக பேட்டரியின் மின்னழுத்தம் எவ்வளவு? 1.5 வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ். ரைட், அப்போ 1.5 வோல்டேஜ் என்று சொன்னால் 1.5 வோல்டேஜை எதிரெதிர் திசையில் கொடுத்தால் அந்த இடத்துல அழுத்த வித்தியாசம் எவ்வளவு? 0. அந்த இடத்துல 0 வோல்ட் தான் இருக்கும், அழுத்த வித்தியாசம் இருக்காது. அப்போ சுற்று ஒன்றில் வேற ஒரே அழுத்தம் தான், 1.5 வோல்டேஜ் தான். எதிரெதிர் திசையில் கொடுத்தபடியால் அந்த இடத்துல வந்து பேட்டரியை மாற்றி கொடுத்தா வேலையாது, கரண்ட் ஓடாது. ஒரே அளவு மின்னழுத்த வித்தியாசம் உள்ள பேட்டரியை மாற்றி 2 பேட்டரியை மாற்றி கொடுத்து விட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல மின்னழுத்த வித்தியாசம் இல்லை, 0 வோல்ட். 0 வோல்டேஜ் உள்ள ஒரு மின் சுற்றில் இப்படி கரண்ட் ஓடாது. அப்போ அந்த இடத்துல மின் குமிழ் ஒளிராது. சுற்று ஒன்றில் மின் குமிழ் ஒளிராது. அண்டலினாச்சு. அடுத்த சுற்று 2 பேர். சுற்று 2ல் பேட்டரி சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. சுற்று 2 பேர் ப்ளஸோட மைனஸ், அந்த மைனஸோட ப்ளஸ் மைனஸ் ஒரு பேட்டரி எடுத்து அந்த மைனஸோட இன்னொரு ப்ளஸை தான் சேர்த்துக்கணும். அப்போ அந்த இடத்துல கரண்ட் ஓடும். ப்ளஸோட மைனஸோட ப்ளஸை சேர்த்தபடியாக அந்த இடத்துல கரண்ட் ஓடும். பேட்டரியை சரியாக கொடுத்துக்கூடாது. அழுத்த வித்தியாசம் இங்கே பிரிவைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பேட்டரியின் அழுத்தம் அவ்வளவு 1.5 வோல்டேஜ். 2 பேட்டரினா இந்த இடத்துல 3 வோல்டேஜ் இருக்குது. ஆனால் பல்புக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்குது 2.5 வோல்டேஜ். ரைட், பெஞ்சு பேர் இதில் சொல்லிக்கிற கேள்வி 2.5 வோல்டேஜ் மின் குமிழ் கரண்ட். அப்போ 2.5 வோல்டேஜ் பல்ப் எரிய பண்ணுறதுக்கு 3 வோல்டேஜ் அழுத்தத்தை கொடுக்குறாரு. அப்போ பார்த்தா 0.5 வோல்டேஜ், ஒரு 0.5 வோல்டேஜ் வந்து இங்கே லோஸ்ட் ஆக போகுது சுற்றில. இப்போ நீ முழு 3 வோல்டேஜ் கொடுக்குற, இந்த 3 வோல்டேஜும் பல்புக்கு பயன்படுத்தினா பல்ப் அடிச்சு போகும். ஏன்னா பல்புக்கு 2.5 வோல்டேஜ் இருந்தால் காணும். 2.5 வோல்டேஜ் இருந்தால் பல்புக்கு காணும். ஆனால் நீ கொடுக்குறது 3 வோல்டேஜ். அப்போ இடையில எங்கேயா தடை ஒன்று போட்டிருக்க வேணும். தடை போடையிலண்டபடியாக அப்போ 0.5 வோல்டேஜ் எங்கேயோ லோஸ்ட் பண்ண வேணும். எந்த இடத்துல லோஸ்ட் பண்ணும், எப்படி லோஸ்ட் பண்ணணும் நீ நினைக்கிறேன்? உங்களுக்கு சயின்ஸில் அடுத்த முறை கேள்வி கேட்கலாம். இங்கே 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாய், பல்புக்கு வந்து 2.5 வோல்டேஜ் தான் காணும். 2.5 வோல்டேஜ் இருந்தாலே பல்ப் எரியும். ஆனால் நீ கூட கொடு, 2.5 விட கூட கொடுத்துட்டேன்னு சொன்னால் பல்ப் அடிச்சு போடும். ஆனால் இங்கே 3 வோல்டேஜ் நீ கொடுக்குறாய், 2.5 வோல்டேஜில் பல்ப் எரிய வேணும், எரியும். நான் சொல்லுவேன் எப்படி எரியும் என்றால் இந்த பல்பையும் பேட்டரியையும் இப்போ பல்ப் இருக்குது தானே, பல்ப் வந்து ஒரு மாப்பிள்ளையாண்டு யோசி, பேட்டரி வந்து ஒரு பொம்பளையாண்டு யோசி. மாப்பிள்ளையும் பொம்பளையும் இருக்குது, ஐயர் வந்தால் தானே கல்யாணம் நடக்கும். ஐயர் வந்து தாலியை எடுத்து கொடுக்கணும் என்ன. அப்போ வேறு இங்கே வந்து மாப்பிள்ளை இருக்குது பொம்பளை இருக்குது, இப்போ தாலியை கொடுத்து தான் கட்ட போகிறேன். அப்போ ஒரு கடத்தி மாதிரி யூஸ். இந்த கடத்தி தான் இருந்தால் மட்டும்தான் இந்த கரண்ட் மின் சுற்று வந்து பூரணப்படுத்தப்படும். நான் சொன்னேன் மின் சுற்று ஓடணும், மின் சுற்றில் மின் ஓடணும்டா ஒன்று முக்கியம், அழுத்த வித்தியாசம் முக்கியம். 2வது விஷயம் சுற்று பூரணப்படுத்தப்படும். சுற்று பூரணப்படுத்துறதுக்கு யார் தேவை? கடத்திகள் தேவை. அப்போ கடத்திகளும் வந்து வேறு ஒரு வேலையை செய்ய போகும், மின்ன கடத்த போகும். அப்போ கடத்திகளும் சுடும். நீ நம்பாட்டி பேர் கடத்திகள் சுடும், பேட்டரி சுடும். பேட்டரிக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த கடத்திகள் பேட்டரிக்கு உள்ளுக்கு இருக்குந்தானே,
அது வந்து அகத்தடி என்று சொல்லுவோம் நாங்கள் பின்னுக்கு படிப்போம் ரைட். அப்போ பேட்டரியும் சுடும், இந்த கரண்ட் வயரும் சூடும், வயர் கொஞ்சம் சூடாகும், கொஞ்சம் கரண்ட் நேரம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் ஓடி ஓடி வயரும் சூடாகும். அந்த சூட்டுக்கு தேவையான சக்தியை இந்த 0.5 வோல்டேஜ்லேருந்து எடுத்துக்கொள்ளும். அதாவது கடத்தி வந்து ஒரு வேலையை செய்ய முன்ன கடத்த போது, அதனால் கடத்திக்கு வந்து சுடும், கடத்தி வந்து வெப்பமாக மாறும். அதில் நீ ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். கடத்தியில் வந்து பல்புக்கு தேவையான 2.5 பல்ப் எடுத்து போடும், மிச்சம் 0.5 வோல்டேஜ் இருக்குது. சுற்றில பயன்படுத்தப்படும் அவ்வளவு அழுத்தமும் சுற்றில பயன்படுத்தப்படும். சுற்றுக்கு நீ 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் அப்ளை வோல்டேஜ் வந்து சுற்றில முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். முழங்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வரக்கூடாது. அதுதான் மின் சுற்றில இருக்கிற அடிப்படையான விஷயம். அப்போ சுற்றில நீ 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணுற, 3 வோல்டேஜை கொடுக்குறான்னு சொன்னால் அந்த 3 வோல்டேஜும் சுற்றில செலவழிக்கப்பட வேணும். திருப்பி ஒன்று மிச்சம் இப்போ இங்கேருந்து வலிக்கிறவர் 3 வோல்டேஜோட இங்கேருந்து அழுத்தத்தோட கரண்ட் வலிக்கிறாருன்னு சொன்னால் இங்கே வரைக்கும் அவர் வரைக்கும் சைபரோட வரணும், முடிச்சுக்கணும். சுற்றிலேயே 3 கரண்ட் செலவழிச்சு போடுவோம். இங்கேருந்து வலிக்கிற இப்படியே பல்பிலேயே 3 கொடுத்துட்டு, அல்லது வேறு இங்கே ஏதோ வேறு சாதனங்களை கொடுவோம். அந்த சாதனங்களுக்கெல்லாம் அழுத்தத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் ட்ரொப் பண்ணி போட்டு இங்கே வரைக்கும் 0 கூட வரணும். அதான் அடிப்படை விளக்கம் ரைட். ஓகே, அதாவது உண்மையாக அர்த்தம் என்னென்றால் எவ்வளவு வோல்டேஜ் அந்த சுற்றில் அப்ளை பண்ணுறியோ அவ்வளோ வோல்டேஜும் சுற்றில பயன்படுத்தப்பட வேண்டும் ரைட். ஓகே, இப்போ 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணால் 2.5 வோல்டேஜ் போட்டதுனால உண்மையாக அந்த 0.5 வோல்டேஜ் என்ன நடந்திருக்கும்? இதில் வந்து அந்த கடத்தி சுடும், மின்குமிழ் சுடும், பேட்டரி சுடும், அந்த வெப்ப சக்தியாக இந்த 0.5 வோல்டேஜும் இழக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சுற்றுக்கு தேவையான சுற்றில சகல அழுத்தமும் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த சுற்றி எரியுமாட்டு கேட்டால் எரியும். 2.5 வோல்டேஜ் எப்படி சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கலாம். 2.5 வோல்டேஜுக்கு 3 வோல்டேஜ் கொடுத்தா பல்ப் அடிச்சிருமென்னு யோசிக்கலாம். அப்படி யோசிக்காது. உண்மையாக நீ அப்படி யோசிக்கலாம். வேண்டாம் 3 வோல்டேஜ் கொடுக்குற 2.5 வோல்டேஜ் தான் பல்புக்கு தேவை, அப்போ 3 வோல்டேஜ் கொடுத்தா அடிச்சு போடணும்னு யோசிக்கலாம். ஆனால் அடிக்காது. என்ன காரணம்? இந்த கடத்திகள் வந்து வேலையை செய்ய போகுது. அந்த வேலைக்கு 0.5 வோல்டேஜ் பயன்படுது. கடத்தியில் இந்த மின்ன கடத்துற வேலையை செய்ய போகுது. அதனால் கடத்திகள் சுடும். நம்ம அடிக்கணும் தொட்டு பார்க்கலாம், கடத்தியை தொட்டு பார்த்தீங்கன்னா சுடும். அப்போ அந்த இடத்துல என்ன மின்குமுழும் வேலை செய்ய போகுது, மின்குமுழும் சுடும். அப்போ அந்த வெப்ப சக்தியால் இழக்கப்பட்டிருக்கலாம், 0.5 வோல்டேஜ் இழக்கப்பட்டிருக்கலாம். நிகழ்ச்சி என்ன செய்ய ரைட். அப்போ ரெண்டாவது விஷயத்தில் என்ன? மின்குமுள் ஒளிரும் ரைட். ஓகே, மின்குமுள் ஒளிரும் நிகழ்ச்சினா சரி ரெண்டாவது ரைட். ஓகே, அடுத்த மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது சுற்ற பேர் இங்கே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி கொடுக்கப்பட்ட விதத்தை பேர் இங்கே ப்ளஸோட மைனஸை கொடுத்துரு. ஓகே, இந்த பேட்டரி கொடுக்கப்பட்ட விதம் சரி ரைட். இந்த ப்ளஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ரைட். இப்போ இங்கே இருந்து கரண்ட் வலிக்கணும். எப்பயுமே கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து தான் வலிக்கணும். என்ன நாங்கள் பார்த்தோம், ப்ளஸ்லேருந்து தான் கரண்ட். இப்போ இங்கேருந்து வலிக்கிற கரண்ட் இப்படி போய் பல்புக்குள்ளால கரண்ட் போகுது. பல்புக்குள்ளால கரண்ட் போனால் பல்ப் பெரிய மனசில் பேர் நினைப்பாங்க. நான் சொன்ன 2 விஷயம். மின்குமுளில் வந்து மின்குமுள் எரிய வேணும், மின் சுற்று ஒன்றிலையோ இல்லை திறனில் சுற்று ஒன்றிலையோ மின்குமுள் ஒன்று எரிய வேணும் என்று சொன்னால் கட்டாயம் அழுத்த வித்தியாசம் பிரிவிக்கப்படும். இங்கே வந்து அழுத்த வித்தியாசம் பிரிவிக்கப்படுது. 2 பேட்டரி கொடுத்த விதம் சரி. அப்போ இந்த இடத்துல 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். 1.5 வோல்டேஜ் 2 பேட்டரினா 3 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். அழுத்த வித்தியாசம் இங்கே இருக்குது. அடுத்தது வேறு இப்படி வர கரண்ட் பல்புக்குள்ளால் போனால் பல்ப் பெரிய மனசில் நினைப்பாங்க. உண்மையாக சுற்று பூரணப்படுத்தப்பட வேணும் ரைட். இப்படி வர கரண்ட் பாருங்க, இப்படி வந்து இந்த இடத்துல முட்டுக்கட்டையாக போட்டாச்சு. வேறு டயோட் இருவாயி இங்கே ஒரு முட்டுக்கட்டையாக போட்டுவிட்டார். அப்போ இங்கே கரண்ட் உடையலாது. இருவாயின் வேலை என்ன? பிரதான வேலை என்ன? ஒரு திசையில் மட்டும் என்ன கடக்கும். அங்கேருந்து கரண்ட் வந்தால் கடத்தி இருக்கும். பேட்டரியை மாற்றி கொழுவி விட்டால் கடத்தி இருக்கும். அல்லது இருவாயை மாற்றி கொழுவி இருந்தால் எரியும், மின்குமுள் எரியும். இருவாயை புறம் மாற்றி கொழுவணும் அல்லது பேட்டரியை வளம் மாற்றி கொழுவணும். ஏதோ ஒன்றை செய்திருந்தால் இந்த மின் சுற்று வேலையும் 2ல் ஏதோ ஒன்றை மாற்றிருந்தால் சரி. 2ஐ மாற்றி பிரச்சனை போடும். ஏதாவது ஒன்றை மாற்று, ஒன்று இருவாயை மாற்று அதாவது பேட்டரியை மாற்றும். அந்த வளம் மாற்றி கொழுவு மாற்றணும் கூட வேறு ஒன்றை போடுறது இல்லை. வளம் மாற்றி கொழுவு, பேட்டரியை வளம் மாற்றி கொழுவு அல்லது இருவாயை வளம் மாற்றி அப்படின்னு இந்த சுற்றி பூரணப்படுத்தப்படும். இங்கே வந்து மின்குமுள் இப்படி மின்குமுழுக்கால கரண்ட் போகுது. அது இங்கே இதை கூட மறைஞ்சு விடாது. சுற்று பூரணப்படுத்தப்படும். இங்கே வந்து வெளிக்கிட்ட கரண்ட் இப்போ இங்கே வந்து முடியலைன்றபடியாக இந்த சுற்று பூரணப்படுத்தல. ஆகவே மின்குமுள் ஒளிராது நிலைனா சரி. அடுத்து 4வது பார்ப்போம். ஓகே, 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வலிக்கிற கரண்ட் ரைட். ப்ளஸ்லேருந்து வலிக்கிற கரண்ட், பேட்டரியிலேருந்து வலிக்கிற ப்ளஸ்லேருந்து வலிக்கிற கரண்ட் இப்படி வந்து இந்த திசையில் வந்து இப்படி இந்த திசையில் வந்து இப்படி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பிரியா போகுது மின்னோட்டம். ஒன்று இந்த டயோட்டுக்கால போக பார்க்கும் அல்லது இந்த டயோட்டுக்கால ஏதோ 2 இடத்துல பிரியா போகுது மின்னோட்டம். பிரிகிற மின்னோட்டம் எங்கே பக்கத்தால் போகும்னு நினைக்கிறேன் நீ. இந்த பக்கத்தால் கரண்ட் வரையலாது. என்ன ரீசன்? இங்கே வந்து இருவாயி ஒரு முட்டுக்கட்டையை போடுது ரைட். இருவாய்க்குள்ளால ஒரு பக்கம் மட்டும் தான் கரண்ட் போகும் ரைட். ஓகே, அப்போ இருவாயி வந்து அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டையை போட்டபடியால் இந்த பக்கத்தால் கரண்ட் உடையலாது. என்ன ரீசன்? இருவாயி வந்து ஓடப்படாது. ஆனால் மற்ற டயோட்டை பாருங்க, அது மற்ற பக்கத்தால் ஓடப்படும். இந்த டயோட் வந்து என்ன இந்த திசையில் மின்னோட்டத்தை ஓடப்படும். முட்டுக்கட்டை கூட அந்த அது தானே கரண்ட் வரையலாது. அந்த கட்டை ஒன்று ஓடக்கூடாது. முன்னுக்கு இந்த கூட்டப்பேர் இது வந்து முட்டுக்கட்டை மாதிரி யோசி. இதுக்காக கரண்ட் ஓடப்படாது, மற்ற பக்கம் தான் போயிடும். அப்போ இந்த பக்கத்தால் கரண்ட் ஓடப்படும். இப்படி வர கரண்ட் பாருங்க, இந்த இடத்துல 2 இடத்துல போகும். ஒன்று இந்த முன்னா போகலாம் இல்லை இங்கே முன்னா வரையலாது கரண்ட். என்ன காரணம்? இங்கே ஒரு முட்டுக்கட்டை கிடக்குது. முட்டுக்கட்டை தான் இங்கே முன்னா வரும். அப்போ இப்படி தான் கரண்ட் வரும். இப்படி வர கரண்ட் இப்படி தான் வந்து இது மின்குழுக்கால போகும். மின்குழுக்கால கரண்ட் போகுது. ஓகே, இப்படி வந்து இது ஆளி மூடியாச்சு ஸ்வீட்டை போட்டாச்சுன்னா ஸ்வீட்டால் போகும். இப்படி வந்து இந்த இடத்துல வரும். இது 2 இடத்துல கரண்ட் போகும். ஒன்று இங்கே முன்னா போகும் அல்லது இங்கே முன்னா வரும். எங்கே முன்னா போகும்? இங்கே முன்னா போகுமா? இங்கே முன்னா வருமா? இங்கே முன்னா தான் வரும். ஏனென்றால் இதில் இன்னொரு பிரச்சனை பேர், இந்த இடத்துல முட்டுக்கட்டை போட ஆக்கள் இல்லை. இந்த பக்கத்தாலே போகலாம், இந்த பக்கத்தாலே போகலாம். ஆனால் பாருங்க இன்னொரு முடிவு எடுக்கணும். எப்பயுமே ப்ளஸில் இருந்து வலிக்கிற கரண்ட் மைனஸை தேடித்தான் போகும். ஒரு ஆம்பளை என்று சொன்னால் இன்னொரு பொம்பளையை தேடித்தான் போகும்.
விளங்குவோம். அது அடிப்படையை புரிஞ்சுவோம். இது வந்து ப்ளஸ்ன்றது ஒரு ஆம்பளைன்னு யோசி. ஆம்பளை வந்து இப்படி வார ஆம்பளையிலேருந்து வலிக்கிறவன், ஆம்பளையிலேருந்து வலிக்கிறாங்க, எல்லாம் இல்லை வலிக்கிறாங்க, இப்படி வந்து கலந்து இப்படி வந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் போக இருவாய் அனுமதிக்குது, இந்த பக்கம் போகவும் இருவாய் அனுமதிக்குது, ரெண்டு பக்கம் இருவாய் அனுமதிக்குதுன்னு சொன்னால் இந்த பக்கம் உண்மையாக போக மாட்டா. கரண்ட் எப்பயுமே மைனஸை தேடி தான் போகும். ப்ளஸ்லேருந்து வலிக்கிட்டவர் எப்பயுமே மைனஸ் தேடி தான் போவார். ப்ளஸில் இவன் ப்ளஸ்ல தான் கரண்ட் வலிக்கிட்டார், எப்பயுமே மைனஸில் போய் முடிக்க வேணும், அதை தான் தேடி போவார். மைனஸ் 5 இருக்கும், அங்கே தேடி போவார். இந்த பாதையால் போனால் மைனஸை தேடி போகலாம். இந்த பாதையில் போனால் இப்படி திருப்பி பழைய இடத்துக்கு எதுவும் வர வேண்டியவர், பழைய இடத்துக்கு மின் சுற்றி வர வருவாங்க. எப்பயுமே மின் சுற்றி இப்படித்தான் போக பார்க்கும். மின்னோட்டம் வந்து இந்த திசையெல்லாம் போகும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த வந்து சுற்ற பூரணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அவள் திசையை யோசி. ப்ளஸ்லேருந்து வலிக்கிட்ட கரண்ட் இப்படி வந்து இஞ்சாலேருந்து இருவாய் அனுமதிக்கிறபடியா இந்த பக்கம் இங்கே முன்னா போனது, இப்படி வந்து இந்த பக்கம் இருவாய் அனுமதிக்கிறபடியா இங்கே முன்னா வந்த கரண்ட் இப்படி வந்து மின் குமுழுக்கால வந்து இப்படி வந்து இந்த இடத்துல இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் இருவாய் அனுமதிக்குது. ஆனால் மின்னோட்டம் அப்படி போக வேணும். ப்ளஸ்லேருந்து வலிக்கிட்டால் மைனஸை தேடி தான் போகணும். மைனஸ் 5 இருக்கும், அங்கே முன்னா தான் போகும். இங்கே முன்னா போனால் மைனஸை தேடி போகல. அதனால தான் இங்கே முன்னா வந்தது கரண்ட் இப்படி வந்து சுற்ற பூரணப்படுத்தி போடுது. அப்போ எங்களுக்கு அடுத்த வித்தியாசமும் பிரயோகிக்கப்பட்டுக்கிறாங்க. வெற்றி ஒளிவினதும் சரி, ப்ளஸ் மைனஸ் 3 வெற்றியாக கொள்விருக்காங்க. 1.5 படி 3 வெற்றியாக கொள்விருக்கிறார். அப்போ 4.5 வோல்டேஜ் இங்கே எப்படி ஆகுது? 1.5 வோல்டேஜ் கலங்கள் வந்து இங்கே 3 கூட என்ன? அப்போ 4.5 வோல்டேஜ் இங்கே எப்படி ஆகுது? 4.5 வோல்டேஜ் பிரயோக அழுத்தத்தோட இப்படி வழங்கல் அழுத்தத்தோட இப்படியே மின் சுட்டு பூரணப்படுத்தப்பட்டு பல்ப் எரியும். அப்போ 4வது இடத்துல பல்பு ஒளிரு மண்டல இனியா. சரி, ரைட், ஓகே. விஷயம் நாங்கள் இப்போ அடுத்த கேள்வி வாங்க. ரைட், ஓகே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.